ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் டிக்கெட்டுங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் கூட அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக புது வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே சேவிங்ஸ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச நண்பர்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா பேங்க் டெபாசிட். இது மட்டும்தான் சொல்லுவாங்க. நம்ம ஆல்டர்னேட்டிவாக நிறையா ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் பென்ஷன் ஃபண்ட், இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதிகமான மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா பேங்கிங் மட்டும்தான். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஆல்டர்னேட்டிவ் சேவிங்ஸ் பிளான், இந்த சேவிங்ஸ்னால நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சில பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளான ஸ்கீம்ஸையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கீழே சில நிதி நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குது. முக்கால்வாசி மக்களுக்கு இது நிதி நிறுவனங்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. இதை பற்றியான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நம்ம நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற இந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுலேயே ஃபினான்ஸ் கார்பரேஷனுங்கிற ஒரு டிவிஷன் இருக்குது. இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு உண்டான பணத்தை அக்குமுலேட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை கவர்மெண்ட்டோட நிதி தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க தமிழக அரசால் மட்டும் நடக்குதுங்க. பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐக்கு கீழே இருக்கும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிதி நிறுவனத்தின் கீழே தான் இருக்குது. இது ஒரு NBFC நிறுவனம். இதில் பேங்க்கில் நீங்கள் 5 லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். பட் அதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு பேங்க் திவாலானாலும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலிமா உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபா வரைக்கும் பணம் கிடைச்சிடும். பட் இந்த NBFC நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது. அதை மட்டும் பார்த்து கவனிச்சுக்குங்க. இந்த நிறுவனம் 2 வகையான டெபாசிட் ஸ்கீம்ஸை கொடுக்குறாங்க. ஒன்று பீரியாடிக்கல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம். இது எப்படின்னா மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, அரையாண்டுக்கு ஒரு தடவை, வருஷம் ஒரு தடவை நீங்கள் அதில் அக்குமுலேட் ஆகிற இன்ட்ரெஸ்ட் வட்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். மணி மல்டிப்ளையர் ஸ்கீம், MMS அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா கூட்டு வட்டி கான்செப்ட், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் போடுற டெபாசிட் அமௌண்ட் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மூலிமா அதுலேயே வளர்ந்துக்கிட்டே வரும். அந்த மணி மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் போட்டு வச்சு அதை மெச்சூரிட்டி டைமில் ஃபுல்லாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் இதோட 2 ஸ்கீம் ப்ராசஸ். இந்த வட்டி விகிதம் சில பேர் நினைப்பாங்க பரவாயில்ல, இருந்தாலும் இதுலேயும் வட்டி இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. பேங்கை கம்பேர் பண்ணும்போது இதில் வட்டி இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி தான். 12 மாத ஸ்கீமே கிடையாதுங்க. 12 மாதத்துக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் அப்ளிகபிள் கிடையாது. 24 மாதத்துலேருந்து தான் ஸ்டார்டிங்கே ஆகுது. 7.25% கொடுக்குறாங்க. பேங்க்கில் இதே 24 மாதத்துக்கு 4.25% 5% தான் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 2.5% ஜாஸ்தியாக கிடைக்குதுங்க. 36 மாதத்துக்கு 7.75%, 60 மாதம் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு 8%. நார்மலான 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது கிடைக்குதுங்க. இதே மூத்த குடிமகளுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் 12 மாதத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. 24 மாதத்துலேருந்து தான் ஸ்டார்டிங். அவங்களுக்கு 24 மந்த்ஸ்க்கு 7.50, 36 மந்த்ஸ்க்கு 8.25, 5 வருஷத்துக்கு 8.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இன்னொரு ஃபினான்ஸ் கார்பரேஷன் வச்சுருக்காங்க. ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மூலிமா நமக்கு பவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா, அவங்களோட பவர் ஃபினான்ஸ் மூலிமா நடத்துறது. இதில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு 12 மாதத்துலேருந்தே இதில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேஷனில் 12 மாதத்துக்கு கிடையாதுங்க. பட் இதில் 12 மாதத்துலேருந்தே 7%, 24 மாதங்களுக்கு 7.25,
3 வருடங்களுக்கு 7.75, 5 வருடங்களுக்கு 8% கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் ரெண்டும் ஒரே ஈக்குவலான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. பட் இதுல ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னன்னா 12 மாசத்துக்கு இதுல ஆப்ஷன் இருக்கு. இவங்களும் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 0.25 அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து கிளியராக செக் பண்ணி நீங்கள் உங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆஃபீஸில் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிப்போலையும் இந்த டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த டீட்டெயில்ஸை கிளியராக கேட்டுட்டு அதை நல்லா படித்து பார்த்துட்டு இந்த டெபாசிட்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற ஒரு ஸ்கீமாக இது இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.